அனைவருக்கும் வணக்கங்க. ராசி சக்கரத்தில் 4வது ராசியாக இருக்கக்கூடிய கடக ராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் மிகவும் யோகமான நாட்களாகவும் சிறப்பு வாய்ந்த நாட்களாகவும் இருந்தாலும் சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன பரிகாரங்கள்லாம் பண்ணணும், நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள், எந்தெந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகள் மூலம் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் அதிகரிக்க போகுதுங்க. உங்களுடைய வேலை இடத்துல பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லதுங்க. பொருளாதார நிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீராக இருக்கும் அப்படின்னு சொன்னாலும் ஆரோக்கியத்திலையும் கல்வியிலையும் கூடுதல் கவனமாக இருப்பது மிக மிக நல்லது. குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலையே நிலவ போகுதுங்க. நண்பர்கள் உறவினர்களோட மத்தியில் உங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்க போகுது. நீங்கள் வேலை செய்கிற இடத்துல செல்வாக்கு அதிகரிக்க போகுதுங்க. சில நேரங்களில் சவால்கள் உங்களுக்கு வரலாம். அப்படிங்கிறதுனால பொறுமையோடு செயல்படுவது மிக மிக நல்லதுங்க. வருமானம் உங்களுக்கு சீராக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் பொன் பொருள் சேர்க்கைக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. ஆரோக்கியமே உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது. அப்படின்னாலும் சிறு சிறு தொந்தரவுகளை நீங்கள் தவிர்ப்பது மிக மிக நல்லது. முறையான உணவு பழக்கம் உங்களுக்கு மிக மிக நல்லதுங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவன சிதறல்களை தவிர்த்து கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் 4ஆம் பாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எதிர்வருவதை முன்னதாகவே அறிந்து அதற்கேற்றபடி செயல்படக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வரக்கூடிய மாதம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நன்மையான மாதமாகவே அமையப்போகுதுங்க. உங்களுக்கு ராசிக்குள்ள ஞானக்காரனான குரு உச்சமாக சஞ்சரிக்கிறதுனால அறிவு உங்களுக்கு மேம்பட போகுது. எதிர்காலம் பற்றிய எண்ணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலாக போகுதுங்க. குறிப்பாக சொல்லணும்னா வசதி வாய்ப்புகள் அடைவதற்கான முயற்சிகள் நீங்கள் நிறைய எடுக்க போகிறீங்க. அதன் விளைவாக பார்த்திங்கன்னா சோர்ந்து இருந்தவர்களுக்கும் சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. குறிப்பாக சொல்லணும்னா அலைச்சல் அதிகரிக்க போகுது. சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றமும் ஏற்பட போகுதுங்க. வியாபாரம் தொழிலை விரிவு செய்வதற்கான ஊர் விட்டு ஊர் செல்லக்கூடிய நிலை ஏற்படும். அப்படின்னாலும் குரு பகவானோட பார்வைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூர்வ புண்ணிய சப்தம பாக்கியஸ்தானங்களுக்கு உண்டாவதனால எடுக்கும் வேலைகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தாங்க. நினைத்த காரியங்களும் உங்களுக்கு எல்லாமே நடக்க போகுது. பூர்வ புண்ணிய பலன்கள் கிடைக்க போகுதுங்க. குழந்தை பாக்கியத்திற்காக தவம் இருந்தவர்களுக்கு வரம் கிடைத்தது போல் நல்ல தகவல்கள் வந்து சேரப்போகுது. திருமண வயதில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரன்கள் வந்து சேரப்போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சொந்த வீடு வாகனம் என்ற கனவோடு இருந்தவர்களுக்கு அந்த கனவும் நனவாக போகுது. சமூகத்தில் அந்தஸ்து மரியாதை கௌரவம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பும் படிப்படியாக விலகப் போகுது. பொருளாதார நிலை உங்களுக்கு உயரப்போகுது. சண்டை சச்சரவுகளால் பிரிந்து இருந்த தம்பதிகள் பார்த்திங்கன்னா மீண்டும் ஒரே வீட்டிற்குள் வாழப்போகும் அளவிற்கு நிலை மாறப்போகுதுங்க. விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா வருமானம் அதிகரிக்க போகுது. மாணவர்களுக்கு எதிர்காலத்தை மனதில் வைத்து படிப்பில் அக்கறை செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. உங்களுடைய அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 20, 21, 29, 30ங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்மையிலும் நன்மை தருபவரை வழிபட சங்கடங்கள் அனைத்துமே விலகுங்க, நன்மைகளும் நடக்கும். பூசம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்திலும் உறுதியாக இருக்கும். உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டமான மாதமாக இருக்க போகுதுங்க. 30 ஆண்டுகளுக்கு பிறகு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் பார்த்தீங்கன்னா 30 ஆண்டுகள் வாழ்ந்தவரும் இல்லை 30 ஆண்டுகள் கெட்டவரும் இல்லை என்ற வார்த்தையை உங்களுக்கு உணர்த்த போகிறாரு. அதிர்ஷ்ட காற்று உங்களை நோக்கி வரப்போகுதுங்க. நீங்கள் தொட்டது எல்லாமே துலங்க போகுது. நினைத்தது எல்லாமே நடக்க போகுதுங்க. தெய்வ அருளும் விஐபிகளோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களை உச்சத்திற்கு கொண்டு செல்ல போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கிய சனியின் பார்வைகள் அதாவது 3, 6, 11ஆம் இடங்களுக்கு உண்டாவதால் உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்க போகுதுங்க. எடுத்த வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியாக போகுது. நோய் நொடி வம்பு வழக்கு இது மாதிரி இருந்த விஷயங்கள்லாம்
இடம் தெரியாமல் போக போகுதுங்க. உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது. தொழிலில் ஏற்பட்ட தடைகளும் விலகப் போகுதுங்க. முடங்கி கிடந்த தொழில்கள் மீண்டும் முன்னேற்றம் அடைய போகுது. வருமானமும் அதிகரிக்க போகுதுங்க. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக விலகப் போகுது. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கும் உயரப்போகுதுங்க. ஆச்சரியப்படும் அளவிற்கு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது. வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்க போகுதுங்க. வர வேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரப்போகுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய சொத்து சேரப்போகுது. ஜூன் 19 முதல் உங்களுடைய ஜீவனாதிபதி பார்த்தீங்கன்னா செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் படிப்படியாக குறைய போகுது. புதிய தொழில் தொடங்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றியாக போகுதுங்க. உத்தியோகத்தில் இருந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்பட்ட வம்பு வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. எதிர்பார்த்த இடமாற்றம் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க போகுதுங்க. வேலைக்காக முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வேலையும் கிடைக்க போகுது. கையில் பணம் புரள போகுதுங்க. பொருளாதார நிலையும் உங்களுக்கு உயரப்போகுது. குறிப்பாக சொல்லணும்னா பெண்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி உருவாக போகுதுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியமும் கிடைக்க போகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. விவசாயிங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஆதாயமும் கிடைக்க போகுதுங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய படிப்பில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லதுங்க. அதிர்ஷ்ட நாட்கள் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 17, 20, 26, 29. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏகாம்பரேஸ்வரரை வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் எடுத்த வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நினைச்ச காரியங்களும் உங்களுக்கு உடனடியாக நடக்க போகுதுங்க. ஆயில்யம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் தெளிவுடன் செயல்பட்டு வரும் உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த மாதம் முன்னேற்றமான மாதமாக இருக்க போகுதுங்க. வித்யாகாரன் புதன் விரயஸ்தானத்தில் வக்கிரம் அடைஞ்சி இருக்கிறதுனால உடைய லாபாதிபதி சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால வருமானம் உயரப்போகுது. குடும்பத்தில் நிம்மதியான நிலையும் ஏற்பட போகுதுங்க. ஆடை ஆபரணம் வீடு வாகனம் என்ற அனைத்து கனவுகளும் உங்களுக்கு நினைவாக போகுது. திருமண வயதில் இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல வரன் உங்களுடைய படிப்புக்கேற்ற வரன் வரப்போகுது. உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவிற்கு வரப்போகுதுங்க. தனியார் நிறுவனத்தில் வேலை செய்பவங்களை பார்த்தீங்கன்னா வேலை மீது இருந்த பயம் போக போகுதுங்க. நீங்கள் செஞ்சுட்டு வர வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபமும் கிடைக்க போகுது. குரு பகவானோட பார்வைகள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையுமே வெற்றியாக்க போகிறாரு. கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த ஆதரவு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. பெரியவர்களோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடந்தே தீரும் அப்படின்னு சொன்னாலும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேதுவும் அஷ்டமஸ்தானத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறதுனால வார்த்தைகளில் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது. இக்காலகட்டத்தில் குடும்பத்தில் ஆலோசனையை ஏற்படுத்தும் அனுசரித்து செல்லவும் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடும். தவறான நபர்களை நம்பி எந்த விதமான முயற்சிகளும் இப்போ வர காலகட்டத்தில் நீங்கள் எடுக்க வேண்டாம். சட்டத்திற்கு புறமான செயல்கள் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக சொல்லணும்னா மனதில் வைத்து எதையும் நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செயல்படுத்த வேண்டாம். வெளிநாடு முயற்சிகளிலும் புதிய முதலீடுகளும் நிதானமாக இருப்பது நல்லது. பெண்கள் பார்த்தீங்கன்னா புதியவர்களிடம் ஓரடி விலகி இருப்பது நன்மையை தரக்கூடியதாக இருக்குங்க. மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுடைய படிப்பில் கூடுதல் அக்கறை தேவை. உங்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 20, 23, 29 ஜூன் மாதம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்த்த சாரதியை வழிபட நினைத்த காரியங்கள் அனைத்துமே நடந்தே தீருங்க. ஒரு விஷயத்தை நாம் நினச்சி மனதார கடவுள்கிட்ட வேண்டும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க. அந்த விஷயம் நம்முடைய ஆழ் மனதில் இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கணும். நம்பிக்கையோட எந்த வித விஷயத்தையும் கடவுள்கிட்ட வேண்டும்போது அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் கடகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் அளிக்க போகுது, அவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள், பண்ண வேண்டிய பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பூசம் நட்சத்திரத்தில் எப்படி இருக்குது, புனர்பூசம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட தெளிவாக சொல்லியிருக்கேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.
பொதுவாக சொல்லணும்னா குடும்பத்திலையும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் நடக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க. உங்களோட உடல்நிலையில் மிகுந்த கவனம் செலுத்துவது நல்லதுங்க. நன்றி.